ஏம்மா பயமா இருக்கு. பாடி எறமை. பங்குஜி அப்படியே தலையை பார்த்து விடு பங்குஜி. என்ன ஒரு சுகமா இருக்கு. தலையில பேன் இங்கிட்டு அங்கிட்டுக்கு ஓடுது. சை பேன் புலத்தி. ஏம்மா எந்திரிமா, உன் தலையில இருக்க பேனி என் தலைக்கு வந்துட போகுது. என்ன பங்குஜி இப்படி சொல்லிவிட்ட? அது ஒன்றும் இல்லடி, என் தலையில் ஏறிச்சுன்னா யார் பார்த்து விடுவா? உனக்கு நான் பார்த்து விடுவேன், உன் மாமியை பார்த்து விடுவா, இந்த இடிச்சக்கா பாப்பா. எனக்கு எவ்வளோ பார்க்க மாட்டாளுங்க, அதுக்கு தான் சொன்னேன். அதான பார்த்தேன். ஏண்டி அந்த கிழவனை ஏண்டி போய் வம்பிழுக்கிற பார்த்த? அந்த ஆள் ஏதோ டெம்பு மாதிரி மூஞ்சி வச்சிருக்காரு, அதுக்காக அந்த ஆளை போட்டு வம்பிழுத்துக்கிட்டே கிடக்கலையாம்ல. பார்க்குற வழியில் அவர் சொல்லி ஒரே அழுது அழுதாரு. ஏண்டி வள்ளி? ஆமாக்கா, இங்கே அப்போ ஃபோனை நோண்டினாலும் இந்த எப்ஸ்டீன் ஃபைலு தான் வருது. பார்க்குறப்பெல்லாம் அந்த ஆள் மூஞ்சி ஞாபகம் வந்துடுது, கோவம் வருது. என்ன வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது? எப்பஸ்டினா? ஏக்கா ஐயோ எனக்கே மறந்து போச்சே. எப்ஸ்டீன் ஃபைலு. ஆமா, மனுஷனுங்களா அவனுங்க. ஐயோ, என்னடி சொல்றா? ஏக்கா இந்த அமெரிக்காவில் எப்ஸ்டின்னு ஒரு புரோக்கர் பையன் இருந்திருக்கான். அவன் எல்லா சின்ன சின்ன பிள்ளைகளையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. பாவிங்களா, மனுஷனுங்களா அவனுங்க? அக்கா இது நான் வந்து பப்ளிக்காக சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப்னு பார்த்தீங்கன்னா வரும். அது தெரியாமல் பார்த்துக்கிட்டு நைட்டு பூரா தூக்கமே வரலக்கா. சே மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமா மங்குஜி, நீ எதையும் பார்த்துக்கிட்டு இருக்காத, அப்புறம் அவ்வளோதான், தூக்கம் போயிடும். அந்த அளவுக்கு அடி இருக்கு. ஆமாம் இந்த உன்னைய வந்து சோஃபாவில் உட்கார சொன்னால் தொங்கிக்கிட்டு இருக்க. பொசிஷன் மாற்றி உட்காந்தேனா, அதனால கீழே தொங்குற மாதிரி இருக்கு. மாற்றி உட்கார வைக்காம விட்டுட்டாங்க. இப்போ ஓகேவா? ம்